விஜயின் திட்டம் என்ன? இப்ப வேட்பாளர் அறிவிக்கிறது 234 கேண்டிடேட் போடுறாரு. இவரே 2 தொகுதியை செலக்ட் பண்றாரு. நாங்க ஒண்ணு சும்மா தொழில இறங்கலடா. சும்மிங்கி ஜம்பிங்கி கராத்தே கும் குதிரை சவாரிலாம் கத்துக்கிட்டாண்டா குடிச்சிருக்க இந்த தொழில. எப்படி சத்யராஜும் வடிவேலும் ஒரு படத்துல கிரிக்கெட் டீமுக்கு ஆள் சேர்ப்பாங்க சார். தேங்காய் பொறிக்கிட்டு இருக்கிறவன், கோழி பிடிக்கிறவன். சரி, உன் பேர் என்ன? சங்கிலி. இன்னையில இருந்து உன் பேர் சங்கிலி. கங்குலி. ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு வருவாங்க. 11 பேர் வேணும், ஆள் கிடையாது. பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு. நமக்காக அம்மட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இப்ப தாவேக்காவுக்கு கேண்டிடேட்டே போட முடியாது, வண்டி எடுத்துட்டு ஊர் ஊரா போய் ஆள் பிடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப மட்டம் தட்டி பேசுறது அப்படின்றது ஏற்புடையதல்ல. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன். ஏன்னா அது ஒரு அரசியல் விமர்சகராவோ ஒரு பத்திரிகையாளராகவோ நாம அதை உட்கார்ந்து அப்படி பேச வேண்டிய அவசியம் என்ன? உண்மையை சொன்னா எரியுதா? எல்லா கட்சியிலும் வேற வேற கட்சியிலிருந்து வந்தவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுகிறது, மாற்று கட்சியை சேர்ந்தவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. அது பிரச்சனை இல்லை. ஆனா இங்க 100 கேண்டிடேட், ஒருத்தர் 2 பேர் இல்ல, 100 கேண்டிடேட். அமைப்பு இல்ல. எல்லா கட்சிகளுக்கும் அந்த அமைப்பு அவங்க உருவாக்கி வச்சிருந்தாங்க இருக்குது. உங்ககிட்ட அமைப்பு இல்ல, அதனால இதை செய்றீங்க. ஒன்று, ஜனநாயக நாட்டுல யார் வேணாலும் தேர்தலில் நிக்கலாம்னே. ஏண்டா சும்மா இருக்கிறவங்க தேர்தலில் நிக்கணுமா? தேர்தல் நிக்கிறதுக்கு ஒரு மரியாதையே கிடையாதா? தெருவுல நிக்கிற நாய் நீ தேர்தல் நிக்கணுமா? முந்தைய தினம் அங்க ராஜினாமா பண்ணிட்டு இங்க சேர்றதுக்கு முன்னாடியே நீக்கிட்டாங்க. அதாவது எனக்கு வேண்டான்னு சொன்னவங்கள தான் அவரு அதுக்காக தான் அந்த வார்த்தையை நமக்கு தெரியாது இல்ல சார். அங்க கிளம்பு வாய்ப்பு மறுக்கப்பட்டவங்க சார். ஒரு பெரிய கட்சி அங்க கிளம்புனால இங்க நீக்கிடுவாங்கல்ல. ஒரு நிமிஷம் வீட்டுல போயிட்டு வந்துட்டான். ஏன் தெரியுங்களா? காலில் சுகர் மாத்திரை போடல, கை கால்லாம் நடுங்குது, போட்டு வந்துட்டான். சுகர் வந்தவன், பைல்ஸ் வந்தவன், பக்கவாதம் வந்தவன்லாம் எனக்கு அடியாளு. இவங்களை வச்சு நான் சண்டை செய்யணும். அதான் இப்போ ஒரு அரசியலை பொறுத்தளவுல யாருக்காக வரார், எதுக்காக வரார் அப்படிங்கறத முக்கியமான கேள்வி. இல்லண்ணே, எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி, இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா? ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் வரார். ஓ, அப்படியே விஷயம். விஜய் அட்லி வீட்டு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணிக்கிறாரு, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. நீங்க அட்லி வீட்டு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணுங்க, இட்லி வீட்டு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஆனா என்னைக்காச்சும் ஒரு மாவட்ட செயலாளர் வீட்டு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணிருப்பீங்களா? சொல்லுங்கண்ணா. திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் இருக்கிறாருல, அவர் சமீபத்துல இறந்தாரு. அவர் வீட்டுக்கு போய் அதை பாத்தீங்களா? அவங்க ஃபேமிலியை பார்த்து ஏதாவது ஆறுதல் சொன்னீங்களா? கிடையாது. திருச்சியில யூத் விங் செக்ரட்டரி ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் அப்போ செத்து போனாரு. அவங்க வீட்டுக்காச்சும் போனீங்களா? அதுவும் போகல. இப்படி அரசியல்ல முழுமையா வந்துட்டீங்க, ஆனா சொந்த கட்சிக்காரனுக்கு ஒரு பாதிப்புனா போக மாட்டீங்க. அதே நடிகை வீட்டு நாய்க்குட்டிக்கு பண்ணனால போறீங்க. ஏதோ ஒரு நடிகர் வீட்டுல ஏதோ ஒரு நடிகையோட வளகாப்புனா போறீங்க. வாட் இஸ் திஸ் ப்ரோ? இப்படிலாம் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பியும் சினிமாக்கு தான் வரணும். நீங்க திரும்ப சினிமாவுக்கு வந்தா சினிமாவும் உங்களை ஏத்துக்காது. நீங்களே உங்க கேள்வியில அழகா குறிப்பிட்டது போல வேட்பாளர் பட்டியலை நம்ம ஆழமா பார்த்தோம் அப்படின்னாலே அதுக்கான விடை இருக்கு. நம்பர் 1 டாக்டர் நம்ம கனிமொழி அக்கா. குழந்தையின்மை மெயினா, இன்ஃபர்டிலிட்டி, அதுவும் ஜோதிடத்துல பண்ணலாம். ஐவிஎஃப் சென்டர்ல கழிச்சிட்டு கிளம்புங்கடா, எங்க அக்கா ஜோதிடத்துல எல்லாத்தையும் பாத்துக்குவாங்க. நம்பர் 2 லாயர் நம்ம மீஷோ அம்பேத்கர். வருடங்கள் விஜய் அவர்கள் அரசியல் படுத்தினாதான் அரசியல சக்சஸ் ஆக முடியுமே தவிர. நம்பர் 3 எஜுகேஷனிஸ்ட் நம்ம மரியா வில்சன். ஏதோ ஒரு குழந்தைக்கு படிப்புக்காக சண்டை போடுறாரு போல. நம்பர் 4 சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ஜாதி மறுப்பாளர் ஜெகநாத் மிஸ்ரா. இப்படிதான் என் ஜாதிக்கு எதிராக குரல் கொடுக்கணும். சூப்பர்ண்ணே. நம்பர் 5 பெண்கள் பாதுகாப்பாளர் நம்ம லெஃப்ட் பாண்டி. அண்ணா இப்படி பெண்களை பாதுகாக்கிறதுனால தான் நான் அவருக்கு சீட்டு கொடுத்தேன். ஃபைனலா ஒரு முக்கியமான கேண்டிடேட்டை மிஸ் பண்ணிட்டோம். மணி லோயலா மணி, சாரி மணி, அடுத்த தடவை பாத்துக்கலாம். கட்சிக்காக உழைக்கணும். ஏறக்குறைய 15 தொகுதிகள், தனி தொகுதிகளில் அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் போட்டி போடுகிறார். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. ஐயா சீமானும் ஐயா அண்ணாமலையும் திராவிட அரசியலை எதிர்த்து ஒரு விஷயத்தை கட்டி எழுப்புனாங்க. நாங்க தமிழ் தாய் வாழ்த்தையும் மாத்துறோம். அது அந்த பாட்டு இல்ல, நாங்க வேற பாட்டு வைக்க போறோம். நாங்க அதிகாரத்துக்கு வரும்போது வேற பாட்டு இருக்கும். கண்ணாடி பாக்கையில அங்க முன்னாடி அந்த பாதையில ரொம்ப வேகமாக போகிற ஒரு இடத்துல ஐயா விஜய் நிற்கிறார். ஏய் பவரே, நானாவது காமெடியன் தெரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன், ஆனா நீ காமெடியன் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்க பாரு. அதான்டா பெரிய காமெடி. சீமான் முன்னெட்டியர்
அவர் முன்னத்தியர். அந்த இருவரும் கழகங்களுக்கும் இந்த இருவரும் தேசிய கட்சிகளுக்கும் மாற்றாக அவர் ஒரு முன்னத்தியராக நின்றார். ரெண்டே 2 பேருக்கு தான் 2000க்கு 2500 போட்டி போது ஆட்டுக்குடல் போட்டி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. பேசாம வறுத்து தின்ட்டு போயிடலாமா? ஓட்டு துணுனே இருப்பான். ஏன்னா எப்ப பார்த்தாலும் ஓட்டுல தான் பேசுவாங்க. இன்னும் ஓரிரு நாளில் ஒருவேளை திருமதி சங்கீதா அவர்கள் இது தொடர்பாக ஏதாவது கருத்தை சொல்லக்கூடும், அது சர்ச்சையாகக்கூடும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்லுங்க சார். சார் எங்களுக்கு சஸ்பென்ஸ் தாங்க முடியல, சொல்லிட்டு போங்க சார். இப்ப இவர் ஒரு கேள்வி கேட்கறாருல, தமிழ்நாடே கடன்கார மாநிலம்னாரு. இங்க குடும்பத்துக்கே கடன் கொடுத்திருக்காரு ஒருத்தர். வேற யாரு? நான் தான். அந்த தலைவர் கொடுத்தாரு, இந்த தலைவர் அந்த தேர்தலை கணக்காட்டினா நீங்க வேற யாராவது சொன்னீங்கன்னு வைங்க, அப்ப நீங்களும் ஒத்துக்குங்க மற்றவங்களுக்கு உங்களுக்கு வித்தியாசம் இல்லைன்னு. நீங்க ஊழலை ஒழிக்க வந்த உத்தமர்கள் இன்னாலும் சொல்லுங்க. ஊழலே செய்ய மாட்டேன்னு சொல்றாரு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். வருமானத்தை மறைச்சதா 1.5 கோடி ரூபாய் அபராதம் போட்டாங்களே, அது பேரு ஊழல் இல்லையா? பணம் சம்பாதிக்கிறது என்னோட குறிக்கோளே இல்லைன்னு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. தன்னோட ரசிகர்களுக்காக ஒரு இலவச படக்காட்சியை கூட அளிக்காத அவரு, இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஒரு டிக்கெட் 3000 ரூபாய்க்கு விக்கிற அவரு மக்களுக்காக என்ன செய்ய போறாரு சொல்லுங்க? இப்படி செஞ்சுட்டு ஊழல ஒழிப்பேன்னு சொல்றது நியாயமா விஜய்? மனைவிக்கு கடன் கொடுத்திருக்காரு, அப்பாவுக்கு கடன் கொடுத்திருக்காரு, அம்மாவுக்கு கடன் கொடுத்திருக்காரு, 2 பிள்ளைங்களுக்கும் கடன் கொடுத்திருக்காரு. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? உலகத்துல தமிழ்நாட்டுல யாராவது ஒரு தந்தை தகப்பன் திருமணமாகாத தன்னுடைய தான் தான் அந்த பிள்ளைங்களை பாத்துக்கணும். தன்னுடைய மகள் 4,60,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்களா விஜய்ட்ட. கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா. இவர் மாற்றத்தை பற்றி பேசுவதற்கு உரிமை இல்லைங்கிறத முதல்ல ஒத்துக்குங்க எல்லாரும். இந்த துப்பாக்கிக்கு இன்னும் மானம் இருக்கு, மரியாதை இருக்கு, சூடு இருக்கு, சுரண இருக்கு. அப்ப எனக்கு இல்லங்கறியா? இல்லன்னு உனக்கே தெரியாதாடா? இதே அரங்குல ஜனநாயகன் படத்தை பற்றி ஒரு விவாதம் வந்த போது அது முடிஞ்சிடுச்சுன்னா இனி தயாரிப்பாளருக்கு தான் நஷ்டமோ லாபமோ, விஜய்க்கு ஒண்ணு கிடையாது. அவர் சம்பளம் வாங்கினாரு, நடிச்சாரு, முடிச்சாரு, வந்துட்டாரு. எனக்கு என்ன? உனக்கு என்ன? நீ எங்கனா ஓடி போய் ஒளிஞ்சுப்ப. முன்னாடி நின்னு சண்டை போட போறது நாங்க தானே. ஆதவர்ஜினா இப்ப சொல்றாரு, ஜனநாயகன் சரியான தேதியில் ரிலீஸ் ஆயிருந்தா 1500 கோடி ரூபாய் விஜய்க்கு கிடைத்திருக்கும், விஜய்க்கு 1500 கோடி ரூபாய் நட்டம்னாரு. எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. உங்களுடைய வருமானம் மொத்தமா 600 கோடி ரூபாய் கணக்கு காட்டியிருக்கீங்க. 3 படத்து வருமானம் வந்திருக்குது, மீதி எங்கேங்கிறதா என்னுடைய கேள்வி. உங்களுக்கு இபிஎஸ் வந்து நீங்க ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டீங்க, எல்லாம் எதுவுமே இல்லாம மதிப்பிட்டேன். நீங்க சீட் கன்வர்ஷன் இல்லாத லீடர் அப்படின்னு பலமுறை அது உண்மைதானே? இப்ப ஏவா வேலு இருக்கிறாங்க அப்படின்னா, துரைமுருகன் இருக்காங்க, KN நேரு அவர்கள் இருக்காங்கன்னா, அந்தந்த பகுதிகளில் அவங்க அறியப்பட்ட முகமா இருக்கிறாங்க. எப்படி அவங்க அறியப்பட்ட முகங்களாக செயற்பாடு 75 ஆண்டுகால வரலாறு இருக்கு அந்த கட்சிக்கு. நீங்க 75 ஆண்டுகால வரலாறு இருக்கிற ஒரு கட்சியோட நீங்க 2 வருஷம் 3 வருஷம் வரலாறு இருக்கிற ஒரு கட்சி வரலாறே இன்னும் எழுதல. என்னடா இப்படி ஆவரம் பண்றீங்க? களம் எப்படி மாறுது? ஒரு தேர்தல்ல அது போட்டியாக மாறுகிறதா? தேர்தல்ல அவங்களால போட்டி ஏற்படுத்தக்கூடிய அளவுல அவங்க இருக்காங்களா? ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்களா அப்படின்னா நிச்சயமாக விஜய் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறார். கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த வழக்கில் தாவேகா தலைவர் விஜய்க்கு சிபிஐ சம்மன். நான் வெளிப்படையா பேசிடலாம் சார், உடைச்சு பேசலாம். சொல்லுங்க. விஜய் நிக்கிறதுக்கு பின்னாடி சோசியல் இன்ஜினியரிங் கணக்கு இருக்கா இல்லையா? இல்ல எங்களுக்கு அதை பத்தி நீங்க பெரம்பூர் திருச்சி கிழக்கு இல்லாம இப்போ ஒரு கிராமப்புற தொகுதியில போய் நின்று இருந்தாருன்னு வைங்களேன், அப்பவும் நம்ம கேட்க மாட்டோம். விஜய் பெரம்பூர்ல போட்டிடுறாருங்க, ரைட், ஓகே. திருச்சி கிழக்குக்கு காரணம் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் வாக்கு அங்கே அதிகம், அதனால அங்க போட்டிடுறாரு. தெரிஞ்சிடுச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சா? சரி விடு. ஒருவேளை நான் கேட்கிறேன், அவர் கிறிஸ்தவ வாக்குகளை குறி வச்சு போறாருன்னு வச்சுக்கோ, கிறிஸ்தவ சமூகத்தினுடைய முகமாகவே அறியப்படுகிறவர் ஐயா இனிகோ இருதயராஜ். நீங்க வச்சீங்கன்னா கிறிஸ்டியனா ஜோசப் விஜய் யாரு? இஸ்லாமியனா? ஜோசப் விஜய் சொல்லும்போதே நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ விஜய்னு சொல்லல ஐயா, அப்போ சி ஜோசப் அப்படி ஒரு சொல்றாரு. இல்ல ஒன்னு சொல்லிக்கிறேன், நீங்க தெரியாமலாம் பண்ணல, நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க, பயங்கரமா நல்லா தான் இருக்கீங்க, வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டோட 234 தொகுதியில எங்க நின்னாலும் உங்களுக்கு வெளிச்சம் இருக்கு இல்ல சார். உடையவர்கள் அப்படின்றதுக்காக நீங்க ஆந்திரால போய் நில்லுங்கன்னு இல்ல நீங்க நான் அப்படி சொல்லல. நீங்களே காமெடி பண்ணிட்டு அப்புறம் நான் எதுக்குடா? விஜயினுடைய வெளிச்சம் ஒரு சாமானியர்களுக்கும் அவங்கள கை தூக்கி விடும்னா, ஆமாங்கய்யா, விஜய் எங்க நின்னாலும் அவரை தூக்கி விடணும். இதெல்லாம் ஓவர் மக்கள். நான் கேக்குறேன், விஜய் விடுங்க,
புசி ஆனந்த் ஏன் சென்னையில போட்டிடுறாரு? ஆதவர்ஜனா ஏன் சென்னையில போட்டிடுறாரு? நீங்க உங்களுடைய அத்துணை பெரும் தலைவர்களும் சென்னையை சுத்தி மட்டும் இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? கருத்து கணிப்பா? வேற எங்கேயும் உங்களுக்கு ஓட்டு கிடையாது. நீங்க எடுத்த சர்வேலையே. ஓ இது முன்னாடி ஒரு அசிங்கப்பட்டதே இல்லையாமா? ஷபீரா அதனால நீங்க பெருமாள் சென்னையை மணி தாண்டி தான் வெளியில போல. இல்ல அதாவதுங்க அதான் உண்மை. அதான் fact. கண்டு விட்டாளையா சூச்சமத்தை கண்டு விட்டாளே. சார் இந்த ரெண்டு பெரிய கட்சிகளும் 60 வருஷங்களா ஒரு 40% மக்களை அதிகாரப்படுத்தவே இல்லை சார். அதுதான். அந்த 40% மக்களும் இன்னைக்கு ஐயா விஜய்க்கு பின்னாடி நிக்கிறாங்க. இடதுசாரிகளை விட, எழுச்சி தமிழர் திருமாவளவனை விட, திராவிட முன்னேற்ற கழகத்தை விட விஜய் என்ன செஞ்சு கிழிச்சிட்டாரு? யாருக்கு? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு. சார் ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு வார்த்தை, ஒரு நிமிஷம் சார். எனக்கு என்ன புரியல, என்ன ஆளுமை சார்? உலகத்துல தாம் பெத்த பிள்ளைக்கும் தன்னை பெற்ற தாய்க்கும் கடன் கொடுத்தவர் எப்படி சார் ஆளுமையா இருப்பாரு? சொல்றா என்ன பேசுறா ஏதாவது பேசுறா பர்சனலா போல சார், ரொம்ப நியாயமா கேட்கணும் சார், ரொம்ப சிம்பிள் சார். சார் பொலிட்டிக்கல் பாயிண்ட் இல்லனா பர்சனலா இது பர்சனலா இல்ல, பதில் இல்லனா பர்சனலா? நீங்க தமிழ்நாட்டு மக்களை எப்படி காப்பாத்துவீங்கற பொலிட்டிக்கல் கேள்வி அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்குது. நீங்க பெற்ற மகளுக்கு 4 லட்சம் ரூபாய் கடனை கொடுத்திருக்கீங்க. அந்த பொண்ணு அதை திருப்பி தரணும், கடனா திருப்பி தரணும் சார். நீங்க பெற்ற பையனுக்கே நீங்க உதவி செய்ய மனசு இல்ல. உச்சத்துல நான் ஒரு வார்த்தை சார் ப்ளீஸ் தயவு செய்து. இன்னைக்கு பூரா விட மாட்டான் போட்டுருக்கேன். சார் அதெல்லாம் ஃபைனான்சியல் மேனேஜ்மென்ட்ல வர விஷயம் சார். பேச விட மாட்டேங்கிறார். ஒரு ஃபைனான்சியல் மேனேஜ்மென்ட் அமைதியா இரு மணி, பேச விடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஓடாங்கறல்ல சார் உச்ச மணி அமைதியா இரு. இல்ல தலைவர், ஃபைனான்சியல் மணி அமைதியா இரு மணி, ஒரு நிமிஷம் அமைதியா இரு மணி. கமெண்ட் இருக்க மாட்டியா தூக்கி அடிச்சிரும் பாத்து. உச்சத்தில் விட்டுட்டு உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கேங்கிறவரு உச்சத்தில் இருந்தவர் தாம் பெற்ற பிள்ளைக்கே உதவி செய்யல, கடனா கொடுத்திருக்காரு. இந்த நாட்டு மக்களுக்கு எப்படி உதவி செய்வாரு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சோம். ரொம்ப முக்கியமான கேள்வி. என்னங்க இது? என்னங்க இது? என்னங்க தான் ஒரு பர்சனல் இத வந்து இவ்வளவு தூரம் அரசியலாக்குறது இது ஒரு தரமான விவாதமா? பர்சனல் இல்ல. ஏய் மூஞ்சில பூரா விட்டுருவேன். உட்காரு மூஞ்சில பூரா விட்டுறேன். உட்காரு. கேண்டிடேட் பத்தி பேசினால 100க்கும் மேற்பட்ட கேண்டிடேட்கள் வெளியில இருந்து வந்ததுனால பாவம் கண்ணதாசா ஏசுதாசான்னு தெரியாதபடி பாபுவா பிரபுவான்னு தெரியாம பேசுற அளவுக்கு ஆயிடுச்சு. ஒன்று நம்ம வேட்பாளர் இருக்கிறாங்க, பிரபு அவர்கள். திரு VS பாபு கழக நிர்வாகி பிரபு அவர்கள். 2 பேர் கிடையாதுங்க, யாரோ ஒருத்தரோட 2 பேர் தான் மேடம். 2 பேரோட வாழ முடியாது. உயிரே போனாலும் சரி 2 பேர் தான். திரு VS பாபு பிரபு அவர்கள். அட போமா நீ. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.